தேவனுக்கே மகிமை. சங்கீதம் 52 அதிகாரம் 2 நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. வசனம் பொய் பேசுகிறவர்களையும் வஞ்சகமான பேச்சின் ஆபத்தையும் நமக்கு மிக தெளிவாக இது விளக்குது. தாவீது சொல்லுகிறார், தீய திட்டங்களை மனதில் கொண்டவரை பற்றி தாவீது இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யறதையே நினைத்து கொண்டே இருப்பான். எப்படிடா மற்றவங்களுக்கு தீங்கு செய்யலாம் அப்படின்னா அவன் யோசனை முழுவதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யறது மட்டும்தான் அவன் யோசித்து கொண்டே இருப்பான். கபடு நாவு. வஞ்சகமான மனிதரின் வார்த்தைகள் மறைமுகமான ஏமாற்றங்களை கொண்டிருக்கான். சில பேர் நம்ம இடத்துல நல்லா பேசுவாங்க, ஆனா அவங்களுடைய மனதிலையும் வார்த்தையிலையும் வஞ்சகமும் ஏமாற்றமும் கொண்டிருக்கும். தீட்டப்பட்ட சவரகன் கத்தி அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அது நம்ம உடல்ல வந்து தொட்டாலே மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்துமா. அதே போலதான் வஞ்சகரின் நாவிலிருந்து வரும் பொய்யும் அதே போலதான் மற்றவங்களுடைய வாழ்க்கைய காயப்படுத்தி வலியை கொடுத்து அவங்க வாழ்க்கையை அழிச்சிடும். நம்ம சவரகன் கத்தியை போல நம்ம வார்த்தையினால நம்ம நாவின் வார்த்தையினால மற்றவர்களை காயப்படுத்தி வலியை கொடுக்காமல் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து ஏசப்பாவுடைய வசனத்தையும் வார்த்தைகளையும் சொல்லி நம்மளுடைய நாவின் வார்த்தையினால மற்றவர்களை தேற்றுகிறவர்களாகவும் அவர்களுடைய காயங்களை குணப்படுத்துவர்களாகவும் நம்ம இருக்கணும் பண்ணலாம். ஏசப்பா உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல நாங்கள் எங்களோட நாவினால யாரையும் காயப்படுத்தி வலியை கொடுக்காமல் இசப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருந்து என் தகப்பனே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களை தேற்றுகிறவர்களாக நாங்கள் இருக்கணும்பா. எங்கள் மனதிலையும் எங்களுடைய வார்த்தைகளையும் வஞ்சகமும் தீங்கும் யாருக்கும் நினைக்காமல் இருக்க நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. என் வாயின் வார்த்தைகளை நீர்தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதே போல எங்களை சுற்றி உள்ள வஞ்சகக்காரர்களிடத்திலிருந்து தீங்கு நினைக்கிறவர்களிடத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கிருபையும் தயவும் எப்பொழுது இருக்கட்டும். ஆமென்.